கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் பயின்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி அகாடமி அரங்கில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர். 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளில் வெற்றி பெற்ற கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் பயின்ற மாணவ மாணவிகள் 45 பேரை பாராட்டும் விழா அகாடமி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் மாநகர வடக்கு காவல் துணை ஆணையர் என் தேவநாதன் கலந்து கொண்டு வெற்றியாளர்களை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் கோவை கிளையின் தலைவர் RS அருண், தலைமை நிர்வாக அதிகாரி யாஸ்மி அருண், ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்கள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் தங்களது பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவ மாணவிகள் மத்தியில் பேசிய அகாடமியின் கோவை கிளை தலைவர் அருண் கூறியதாவது: மாணவர்கள் மற்றும் 9 ஆசிரியர்கள் இப்போது தமிழக அரசு அதிகாரிகளாகி இருப்பதை பார்ப்பது மிக பெரும் மகிழ்ச்சியை அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற தருணங்கள்தான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் எங்களை மேலும் ஊக்கப்படுத்துகின்றது என்றும், இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த வெற்றியாளர்களையும் ஆசிரியர்கள் மற்றும் உதவி பணியாளர்களின் பணி மிகவும் பெருமைக்குரியது என்றார். வெற்றியாளர்கள் தங்களது பயணத்தை இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் குரூப் 1 தேர்வையும் இலக்காக கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அந்த பயணத்திலும் உங்களுடன் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி நிச்சயம் துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து வெற்றி பெற்ற 9 ஆசிரியர்களும் தங்களது டிஎன்பிஎஸ்சி பயணம், தயாரான விதம், சவால்கள், சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் தொடர் வழிகாட்டுதல் மற்றும் இறுதியான வெற்றி பயணம் குறித்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.